பொதுவாக ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட வந்து அதாவது ஆணுக்கு வந்து ஒரு பெண்கள்கிட்ட எந்த எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது. எந்த எதிர்பார்ப்புன்னா அந்த ஐயோ நம்ம பொண்ணு காதலிக்கலையே அப்படிங்கிற எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அதாவது எதிர்பார்ப்பு அது கவலையாக மாறும், ஏக்கமாக மாறும். அது வந்து ஆணுக்கு அழகு கிடையாது. ஒரு ஆண்னா எப்படி தெரியுமா, அவன் வந்து ஒரு ஒரு கல் மாதிரி இருப்பான். அதுதான் அவனுக்கு வந்து அவனை வந்து ஒரு பொண்ணு காதலிக்கும் போது தான் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு என்பது அவனுக்கே தெரிய வரும். அது வரைக்கும் அவன் கல் தான். தனிமையில் இருக்கும்போது ஒரு ஆண் வந்து ஒரு கல் மாதிரி இருக்கணும். அவனுக்குள்ளே வந்து ஒரு ஏக்கம், பெண்கள் ஐயோ நம்மளை பெண்கள் காதலிக்கலையே ஐயோ அப்படின்னு சொல்லி அவன் ஏங்கவே கூடாது. அதுதான் ஒரு ஆண். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அந்த ஏக்கம் இருக்கணும். நமக்கு இன்னும் காதல் ஆகலையே, நமக்கு ஒரு பையன் கிடைக்கலையே. ஏன்னா ஒரு பெண் நினச்சி அவள் வந்து கவலைப்படுறதுல அர்த்தம் இருக்குது. ஏன்னா அவள் நினச்சான்னா ஈஸியாக ஒரு பையனை அப்ரோச் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஆண் நினச்சான்னா அவன் நினச்ச உடனே ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பெண்ணின் விருப்பம் தான். இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணை கூப்பிட்டான்னா அது பெரிய இஷ்யூ கிடையாது, பெரிய பிரச்சனை, ஒன்றும் பெரிய பிரச்சனையாகாது. இவன் போய் இந்த பொண்ணு என்ன கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிரச்சனை பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டான்னு வச்சுக்க, அவள் பெரிய பிரச்சனை பண்ணிடுவா, அது பெரிய தண்டனைக்குரிய குற்றமாக போயிடும். அப்படி இருக்கும்போது இது ஆணின் கையில் இல்லை. ஒரு பெண் வந்து ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பது, ஒரு ஆணுக்கு காதல் அல்லது கல்யாணம், இதெல்லாம் ஆணின் கையில் இல்லை. ஒரு பெண்ணாக பார்த்து அவனை தேர்ந்தெடுக்கணும். அப்படி இருக்கும்போது அவன் வந்து அப்போ தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவன் எப்படி இருக்கணும்? அப்போ மனசுக்குள்ளே இந்த ஏக்கம், கவலை, ஐயோ நம்மளை இன்னும் ஒரு பொண்ணு தேர்ந்தெடுக்கலையே, இந்த மாதிரியான கவலைகள்லாம் அவனுக்கு இருக்கக்கூடாது. அவன் வந்து அது வரைக்கும் உறுதியாக இருக்கணும். யாரும் என்ன தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா அதை பற்றி அவன் கவலைப்படக்கூடாது. தேர்ந்தெடுக்கும் போது அப்போ தான் வந்து அவனுக்குள்ளே இருக்கிற அன்பு, பாசம், இது எல்லாமே வந்து அந்த பெண்ணிற்காக அவன் செய்கிற ஒரு ஒத்துழைப்பு. அந்த பெண் நேசிக்கும் போது இவனும் பதிலுக்கு நேசிக்கிறான். அந்த பெண் வந்து அன்பு செலுத்தும் போது இவனும் பதிலுக்கு அன்பு செலுத்துகிறான். ஒருவேளை அவள் வந்து இல்லை ஒன்று எனக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது ரொம்ப உறுதியாக சொன்னப்பறம் அவன் ஈஸியாக விலகி வருவான். அப்போ தான் விலகி வருவான். இவன் மனசுக்குள்ளே ஏற்கனவே ஆசைகள், பெண்ணின் மீதான ஆசைகள், எதிர்பார்ப்பு, கவலைகள், ஏக்கங்கள் இப்படியெல்லாம் இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு பெண் தன்னை தேர்ந்தெடுக்காத போது அவன் அதனால் ரொம்ப பாதிக்கப்படுவான். அது வந்து ஒரு ஆணுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி வந்து பலவீனமாகிறது வந்து ஏன்னா அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரு பெண் வந்து இவனை தேர்ந்தெடுப்பது அது அந்த ஆணின் கட்டுப்பாட்டில் இல்லை. அது ஒரு பெண்ணாக பார்த்து தேர்ந்தெடுத்தால் தான் உண்டு. தேர்ந்தெடுப்பாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? ஒரு பெண் கண்டிப்பாக ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பான்னு எப்படி உறுதி? அதனால் பெண்ணை நம்பக்கூடாது. அப்படிங்கும்போது அப்போ பெண் இல்லாத ஒரு பெண்ணின் துணை எப்போதுமே ஒரு ஆணுக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் எப்பவும் தனிமை தான் நிரந்தரம். தனிமையை ஆண் ரொம்ப விரும்புவோம். இந்த வகையில் பெண்ணை நம்பக்கூடாது. பெண் எப்பவும் நமக்கு துணைக்கு இருப்பா, நம்ம எப்பவும் நம்மளை தேர்ந்தெடுத்துருவா, நம்மளை சும்மாவே இருக்க விட மாட்டா அப்படின்ட்டு ஒரு ஆண் நம்பவும் முடியாது. அப்படி இருக்கும்போது ஆணிற்கு அந்த தனிமை தான் நிரந்தரம். அந்த தனிமையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதில் ஆண் வந்து உறுதியாக இருப்போம். தனிமையில் நம்ம வந்து பலவீனமாயிடக்கூடாது. பெண்களை பற்றிய ஏக்கத்தாலும் ஆசையாலும் நமக்கு கிடைக்கலே அப்படிங்கிறது ஒரு கவலையாக மாறி அது நம்மை பாதித்து விடக்கூடாது என்பதில் ஒரு ஆண் வந்து மிகவும் கவனமாக இருப்பான். அதனால் ஒரு ஆண் வந்து தன்னை உறுதியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பெண்ணை பற்றின ஏக்கம், எதிர்பார்ப்பு, பெண்ணிடமிருந்து எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி, அதாவது தனிமையில் இருக்கும்போது அவன் தனது மனதை உறுதியாக வைத்துக் கொள்வதற்காக ஒரு பெண்ணை பற்றிய எதிர்பார்ப்பு, ஏக்கங்கள், கவலைகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் தனது மனதை ஒரு உறுதியாக வைத்திருப்பான். அப்படி உறுதியாக இருக்கக்கூடியவனா ஒரு பெண் காதலிக்கும் போது ஒருவேளை அந்த ஆணுக்கு பிடிச்சிருந்தா அப்போ தான் அவன் மனசுலேயும் ஈரம் இருக்குது, காதல் இருக்குது என்பது அவனுக்கு அப்போ தான் தெரிய வரும். இப்படி தான் ஒரு ஆண் வந்து இப்படி தான் உறுதியாக இருக்கணும். அப்படி இல்லாமல் வந்து ஐயோ நம்மளை வந்து ஒரு பெண் காதலிக்கலையே, ஒரு பெண்ணின் அன்பு எனக்கு கிடைக்கலையே, இன்னும் எந்த பெண்ணும் நம்மை தேர்ந்தெடுக்கலையே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கவலையோடு இருக்கிறான்னு வச்சுங்க. சமயத்தில் கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? அப்போ பெண்ணின் மேலே வன்முறையில் இறங்கிடுவான். ரொம்ப சோர்வாக இருப்பான், தாழ்வு மனப்பான்மையாக இருப்பான், சந்தோஷத்தை இழந்துருவான். இப்படிலாம் இருக்குல்ல. ஏன்னா தனிமைன்ற எப்போவுமே நமக்கு ஒரு பெண் இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? தனிமைன்றது வந்து எப்போ வேணாலும் வரலாம். வயசானதுக்கப்புறம் வந்து ஒரு 80-90 வயசில் மனைவி இறந்து போகலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆணுக்கு கல்யாணம் நடக்காமல் போயிடும். திரும்பவும் கல்யாணம் 90 வயசில் நடக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அவன் தனிமையாக தானே இருப்பான். அப்போ அவன் பலவீனமாக இருக்கக்கூடாது. அப்போ தனிமை வந்து எப்போ வேணாலும் ஏற்படலாம். அப்படி இருக்கும்போது தனிமையில் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆணோட எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்போ அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்பு வந்து பெண்ணை பற்றிய எதிர்பார்ப்பு, கவலைகள், ஏக்கங்கள் இதெல்லாம் வந்து தனிமையில் அவன் உறுதியாக இருப்பதற்கு எதிரானது. அதனால் பெண்ணை பற்றிய எதிர்பார்ப்போ ஏக்கங்களோ ஒரு தனிமையில் இருக்கும்போது ஒரு ஆணுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல ஒரு ஆண் வந்து மிகவும் கவனமாக இருப்பான். அதுதான் வந்து ஒரு ஆணுடைய பலம். ஆனால் பெண் அப்படி கிடையாது.
பெண் வந்து ஒரு ஆணை பற்றிய எதிர்பார்ப்பு, கவலைகள், ஏக்கங்கள், இதுதான் ஆண் பெண்ணுக்கான வித்தியாசங்கிறது. ஒரு பெண்ணால் வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது, ஆனால் ஆணால் இருக்க முடியும். அப்படி தான் இருக்கும். ஆனால் பெண்ணால் இருக்க முடியும். தனிமையில் வந்து அவள் வந்து ஒரு ஆணை பற்றிய எதிர்பார்ப்பு, கனவுகளோடு இருக்கணும். ஒரு ஆண் இன்னும் நமக்கேற்ற ஒரு ஆண் கிடைக்கலையேங்கிற கவலையோடு இருக்கணும், ஏக்கங்களோடு இருக்கணும். ஏக்கங்களோடு இருக்கிறது தான் அதான் பெண்ணிற்கான அழகு. ஆனால் ஒரு ஆணிற்கான அழகு என்பது அது போன்ற ஏக்கங்கள் தனிமையில் அவனுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பெண் நினச்சான்னா தனது துணையை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கான, தேடுவதற்கான முழு சுதந்திரமும் அதற்கான அனுமதியும் வரவேற்பும் இந்த மனித வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் ஆணுக்கு அது கிடையாது. ஒரு ஆண் வந்து பெண்ணை தேடி போனால் அது இங்கு தப்பாக பார்க்கப்படும். ஆனால் ஒரு பெண் வந்து தனக்கான ஆணை தேடுவது என்பது ஒரு அழகான விஷயமாக பார்க்கப்படுகிறது.